எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் பவிஷா, வயசு 32 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நடுத்தர வசதியில் பெண் வந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா செட்டியார்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மிதுனம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை நம்ம பார்த்துருவாங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஸ்கூல் வரை தான் படிச்சுதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு படிப்பு சரியாக வரலன்னு ஸ்கூல் மட்டும் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே மதியம் வர வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மண்டபத்தில் கல்யாணம் நடக்கும்போது மட்டும் வேலை இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அங்கேயே தங்கி வேலை பார்ப்பாங்களாம். அன்றைக்கி சம்பளம் ட்ரிபிள் சேலரிக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற டைமில் மதியம் வர இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. அந்த மாதிரி டைம் இவங்க வீட்டிலேயே கருவாடு போட்டு செல் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே சின்ன வயசில் தருவிட சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கொஞ்சம் பணம் மட்டும் சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்களா. இவங்க வளர்ந்தது எல்லாமே இவங்க சித்தி வீட்டில் தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை சொல்கிறாங்க. இவங்களுக்கு இது ஒரு மேரேஜ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சித்தி வீட்லேயும் எடுத்து யாருமே இல்லை சொல்கிறாங்கம்மா. ஏன்னா அந்தளவுக்கு வசதியும் இல்லை சொல்கிறாங்க. கல்யாணம் நீயே உனக்கு பிடிச்சவங்கள பண்ணிக்கோ, வேணும்னா கூட சப்போர்ட் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஏன்னா அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க சொல்கிறாங்கம்மா. பண வசதியும் இல்லாமல் இவங்களை எவ்வளோ வளர்த்து சப்போர்ட் பண்ணுறதே பெரிய விஷயம் சொல்கிறாங்க. இப்போ எங்கள் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு போயிட்டுருக்காங்களா. இவங்க முதல் திருமணம் இல்லைனா 2ஆம் திருமணம் பண்ண ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம கூட வந்திருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல மந்த்லி எனக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க அன்பை கடைசி ஒரு சந்தோஷமாக பார்த்துட்டு கொடுத்தது தான் கணவராக வரணும் விரும்புகிறாங்கம்மா. இவங்க சப்போர்ட் பண்ண யாருமே என்ன சொல்கிறாங்க. இவங்க அவங்களை நம்பி தான் முழுசாக வருவாங்க. மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 பவுன் நகையும் 1 லட்சம் பணமும் சேர்த்து வச்சுருக்காங்கன்னா உங்க நல்ல வசதி இருந்து பெண் துணை இல்லாமல் கஷ்டப்பட துணை சேர்த்துறீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு சரியான ஜோடிதாம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டேன். உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த உடனே பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.